இந்த மோதல் களத்தில் 2 சம்பவங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு அடியை வழங்கியுள்ளது. முதலாவது அடி ஈராக்கின் மேற்கு பகுதியில் வான்கலங்களுக்கு வானில் எரிபொருளை நிரப்ப பயன்படுத்தப்படும் அமெரிக்காவின் KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் ரக விமானங்களில் ஒன்று வீழ்ந்திருக்கின்றது. இன்னொரு விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கியதாக கூறப்படுகின்றது. போர்க்களத்தில் எதிராளிகளின் தாக்குதலை மறைக்க பயன்படுத்தப்படும் யுக்திகளில் ஒன்றாக இந்த சம்பவம் எதிர்த்தரப்பின் அதாவது ஈரான் தரப்பின் தாக்குதல்களால் உருவாகவில்லை எனவும், இல்லையென்றால் கடந்த வாரம் குவைட்டில் 3 F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ரக போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது போல தமது தரப்பின் தவறுதலான ஏவுகணை தாக்குதல்களால் இந்த எண்ணெய் தாங்கி வான்கலம் வீழ்த்தப்படவில்லை என அமெரிக்கா குறிப்பிட்டுக் கொண்டாலும், இந்த எண்ணெய் தாங்கி வான்கலத்தில் இருந்த பைலட், கோபைலட் மற்றும் பூம் ஆபரேட்டர் எனப்படும் எரிபொருள் நிரப்பு நடவடிக்கைக்கு பொறுப்பான அதிகாரி மற்றும் நவிகேட்டர் எனப்படும் வழிகாட்டி அதிகாரி ஆகியோர்களின் கதி குறித்து இந்த பதிவு பதியப்படும் போது செய்திகள் வெளியிடப்படவில்லை. போர் விமானங்கள் இவ்வாறாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் போது அந்த விமானங்களில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான வெளியேற்ற பொறிமுறைகளால் அந்த விமான ஓட்டிகள் தப்பித்துக் கொள்வார்கள். ஆனால் இவ்வாறான விமானங்களில் இவ்வாறான வெளியேற்ற பொறிமுறை இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் இடம்பெற்ற அதே சமகாலத்தில் அமெரிக்க கடற்படையின் புதிய மற்றும் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்டின் ஒரு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் பணியாளர்களின் ஆடைகள் சுத்தப்படுத்தும் பிரதான சலவை பகுதியில் அதாவது லோண்ட்ரி செக்ஷனில் ஏற்பட்ட இந்த தீ 2 மாலுமிகளை காயமடைய வைத்ததாகவும் தற்போது தீ கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அமெரிக்க கடற்படை தெரிவிக்கின்றது. இந்த சம்பவமும் ஈரானிய தாக்குதல்களால் ஏற்பட்டது அல்ல என அமெரிக்க கடற்படை அறிவித்திருக்கின்றது. அமெரிக்க கடற்படையை பொறுத்தவரை அதற்கு இந்த ஜெரால்ட் ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பல் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இதுதான் உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலும் விமானம் தாங்கி கப்பலும் கூட. 1,00,000 தொன் எடை கொண்ட இந்த கலம் $13 பில்லியன் செலவீனத்தில் கட்டப்பட்ட ஒரு கலம். இதில் 4,500 கடற்படையினர் மற்றும் மாலுமிகள் உள்ளனர். ஆரம்பத்தில் இந்த கப்பல் மத்தியதரை கடலில் இருந்தாலும் ஈரானிய ஏவுகணைகளின் அச்சம் காரணமாக அது இன்னும் தூரத்துக்கு சென்று தற்போது செங்கடல் பரப்பில் உள்ள நிலையில்தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. பிரான்சின் ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பலான ஷார்ல் டி கோலும் செங்கடலில் தான் தற்போது உள்ளது. அமெரிக்காவின் 2வது விமானம் தாங்கி கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கனும் மத்திய கிழக்கு கடற்பரப்பில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.